செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேமரில் போன பாட்டில் நீங்கள் வந்துட்டு ஜேகே கிஸ் பண்ணதும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ டக்குன்னு கைராவோட அசைவை பார்த்துட்டு ஜேகே, ஐயோ இவன் இங்கே தான் இருக்கால, அட ஆமாம் இது இவங்க 2 பேரும், இதை நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திருன்னு பார்க்குறான். நீங்களும் என்னடா இவன் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் டக்குன்னு எழுந்து நின்றுட்டு உங்களை அப்படியே பார்க்காம கடகடன்னு அப்படியே கதவுக்கு பார்க்க போயிடறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவை டோர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே மெதுவாக திரும்பி உங்களை பார்த்து, குட் நைட், நல்லா தூங்கு, நாளைக்கு கேம் நல்லா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடறான். நீங்களும் அப்படியே அவனை நினச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே தூங்கியும் போயிடுறீங்க. மார்னிங் எழுந்ததும் பரபரப்பாக எல்லோரும், ஏன்னா உங்களுக்கு இது ஃபைனல்ஸில் எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. நீங்களும் அப்படி தான் கிளம்பி கடன்னு கீழே வந்து எப்போது நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஐஸ்கிரீமாக போய் தேடுறீங்க. பட் ஃப்ரிட்ஜில் காணோம். என்னடா இது, நேற்று வாங்கி வச்சேன், காலையில் போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டா எனக்கு இந்த பதட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சேன். இதை யார் எடுத்தா? ஒரு வேளை நம்ம வாங்கலையா? இல்லையே, நேத்தானே வாங்கினோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே ஃப்ரிட்ஜை நோண்டிட்டு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜிமினோ ரெடியாகி வந்தவன் அவன் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுட்டு அதை ருசித்து வேறு அவங்க முன்னாடி வெறுப்பேற்றுற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. பார்த்தா உங்கள் ஐஸ்கிரீமே தான். டேய் எருமை அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. ஏன்டி அடிக்கிற காலையிலேயே அப்படின்னு சொன்னான். டேய் என்னோடய ஐஸ்கிரீம்டா, எதுக்குடா நீ எடுத்த அப்படின்னு. இத்தனோட ஐஸ்கிரீமுக்கு இவ்வளோ பெரிய அக்க போகிறா? இதே நான் உன்னோட ஐஸ்கிரீம், இதில் என்ன உன் பேரை எழுதி வச்சிருக்கு அப்படின்னு ஜிம்மி கேட்கும். என் பேரை எழுதி வைக்கலாட்டி நான் தானே வாங்கி வச்சேன், ஏன் ஐஸ்கிரீம் குடுறா அப்படின்னு சொல்லி இழுக்கிறீங்க. அவனும் நல்லா நக்குன்னு நக்குறான். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு சீ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேபி வேணுமா, வேணா ஒரு பக்கம் நீங்கள் லிக் பண்ணிக்கோ அப்படின்னு நீட்டான். எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னோடது சாப்பிட்டானே அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ கீழே இறங்கி வந்த ஜினோபா பார்த்துட்டு, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி நகர்த்தி விட்டு, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்க ஹயாங், என்னோடய சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டா இந்த எருமை. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக காலையில் கொஞ்சம் மூட் நல்லாயிருக்கும், இது சாப்பிட்டான்னு ஐஸ்கிரீம் நேற்றே வாங்கி வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்க போகிறீங்க. ஜினோபா சிரிச்சிட்டு, டேய் சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கொட்டார். ப்ரோ என்ன ப்ரோ, இது என்ன அவளோடது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டுருக்கா, நீயும் கேட்டுட்ருக்கா. இங்கே எந்த பொருள் இருந்தாலும் யார் வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம், ஷேர் பண்ணிக்கலாம்ல, நம்ம எல்லாருக்குமே பொது தானே ப்ரோ அப்படி. டேய் நிறையா இருந்தால் கூட பரவாயில்ல, அவள் ஒன்று தானே வாங்கி வச்சுருந்துருக்கா, அதை ஏன்டா எடுத்தா, குழந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க உங்கள் 2 பேத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜினோப்பா போய் சரி சண்டை போட்டுக்காமல் வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே ஜிமினோ முறைச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அது நக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அதை பார்த்துட்டு கைராவும் கீழே இறங்கி வந்துட்டு, பேபி நீ ஏன் பேபி இப்படி முறைச்சி நிற்கிற, நீ என்ன தான் அவனை சாத்துன்னு சாத்தினாலும் மூச்சு பிடிச்சி இன்றைக்கி ஃபுல்லாக அவனை திட்டினாலும் அவன் எதையும் கண்டுக்க மாட்டான். அவன் சொரணை இல்லாத மாதிரி தான் இருப்பான். வேஸ்ட் டைம் தான் நமக்கு, வா போகலாம், போகிற வழியில் வேணா நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கைரா அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறா. இதை பார்த்துட்டு இருந்த ஜேகே சிரிச்சிட்டு, அடி பாவி இத்தனோண்டுச்சு ஐஸ்கிரீமுக்கு என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறா, எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு நமக்கு என்னான்னு சிரிச்சுக்கிட்டே தெரியுதா, ஆனால் ஒரு ஐஸ்கிரீமுக்கு இப்படி போய் வந்துட்டு சண்டைக்கு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு சுகாவோ, என்னது என் பேபிக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை ஆர்டர் பண்ணுறான். அதுக்குள்ளே பஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாம் பஸ்ஸில் ஏறான். நீங்களும் ஏறுறீங்க. பட் எப்போவுமே நீங்கள் ஏறும்போது ஜேகே பக்கத்தில் உட்காரணும் அப்படின்ட்டு அப்புறம் அவனையும் சைட் அடிக்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க. பட் இந்த டைம் வந்துட்டு நீங்கள் ரொம்பவுமே வந்துட்டு கான்சன்ட்ரேஷனாக கேமை நல்லபடியாக பண்ணணும், வின் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த டைம் ஜேகேவுக்கு எந்த ஒரு தலைகுனியும் வந்துடக்கூடாது, இந்த மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜேகேவை கண்டுக்கவே இல்லை, எப்படிலாம் ப்ளே பண்ணணும், எப்படிலாம் அவனை தோக்கடிக்கணும், அவனுங்க எப்படிலாம் நம்மக்கிட்ட பண்ணுவானுங்க அப்படின்லாம் நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு அந்த முதலே இருக்கீங்க. ஜேகே ஆல்சோ உங்களே பார்க்குறான், என்னடா அது எப்போவுமே நம்மளை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு வருவா, இப்போ என்னன்னா கண்டுக்க கூட மாட்டேங்கிறா,
நமக்கு என்னான்னு உட்காந்துட்டு என்னதான் அப்படி இந்த குட்டி மண்டைக்குள்ளே போட்டு இவ யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு உங்களே பார்த்துட்டுருக்கான். இதை பார்த்துட்டு இந்த ஜிமினோ என்னடா எப்போவுமே அவள் தான் இவனை சீட் அடிப்பா, இப்போ இவன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விடக்கூடாதே, இப்படி சும்மா விட்டா நான் ஜிமினே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ கோச் என்ன கோச் அவன் மூஞ்சி ஊற்று பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கிளப்பி விடுவோம். ஜேகே அப்படிங்க கொய்யால அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன்னா எப்போவுமே ஜேகேன்னு கூப்பிட்றவன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னு கலாய்க்கும் மட்டும் தான் இந்த மாதிரியாக கூப்பிடுவான் நீங்கள் கூப்பிட்ற மாதிரி. ஸோ அப்படியே ஜேகே டி இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். ஜிமின் இல்லை கோச் அது வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தீங்களா, அதான் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. ஒருத்தான் தெரியுதுல மூட்டை உட்கார வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே மறைச்சிட்டு அது ஒன்றும் இல்லை, நீ ட்ரைனிங் நல்லா எடுத்திருக்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வாட்டி ஏன் நீ வந்துட்டு சப்போர்ட்டாக இறங்காமல் முன்னாடியே மெயின் பிளேயராக இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்டிடியூட் தான் நமக்கு செட் ஆகும். நான் மெயின் பிளேயரா? என்ன கோச் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் நீயும் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கல, ஏன் நீ மெயினாகவே இறங்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜேகே போட்டு வாரோம். ஜிமின் ஐயோ தெரியாதனமாக வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் கோச், நான் இதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். ஹோபியோ பக்கத்தில் இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுங்க. சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு இப்படியே எல்லோரும் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்க. பஸ்லேருந்து இறங்கி உள்ளே போகும்போது ஜின்னோப்பா ஐ லவ் யூ அப்படின்னும், அதுக்கு மேலே செக்கே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்ட்லாம் கேட்குது. அப்படியே உங்களுக்கும் கைராக்கும் செம்ம கடுப்பாகுது. அப்படின்னு கலத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ண முடியும், பிரபலங்களாக இருந்தால் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி என்ன தான் உள்ளே கொதிச்சாலும் வெளியே கட்டிக்காமல் அமைதியாக இருக்கீங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இடையில உங்களோட நேம் கூட வருது, ஹீரா ஐ லவ் யூன்னு பாய்ஸ் எல்லாம் கத்தும் போது இங்கே செக்கைக்கு முறையாக போகாமல் எட்டி பார்க்குது. எவன்ட்டா அவன் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை அப்படியே பார்த்துட்டு ஜெக்கி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசாமல் போகிறான். இதை பார்த்தா ஜிமினுக்கு சிரிப்பு இருந்தது. வாயில் கவிச்சு சிரிச்சிட்டு தலையை குனிஞ்சு சிரிச்சிட்டே போகிறானுங்க. இப்படியே எல்லோரும் அவங்க டீமு ஒரு சைடாக வந்து நின்றுக்கிறீங்க. ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டு டார்க் டேவில் டீம் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுலேயும் ஆரோனை பார்த்ததும் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இவனை பார்த்தாலே எச்சலாகுதுட்டு சரி கண்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பிளேஸ்லாம் போய் உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறீங்க. யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஆரோன் உங்களையே பார்த்து ஒரு மாதிரியாக சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் எதையும் கண்டுக்கல. பட் ஜேகே இதை பார்க்கும்போது இந்த பண்ணாடு எதுக்கு இப்போ இவளை பார்த்து ஈன்னு பல்ல அழிச்சிட்டே இருக்குது, முகரை மூஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே செம்ம கடுப்பாகுது. இருடி ஒரு நாளைக்கு நீ மாட்டுவேன் அன்னைக்கு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேக்கா. நீங்கள் தான் எதையுமே கண்டுக்கல. நீங்கள் இப்போ கேம் அவ்வளோதான் உங்கள் மைண்டில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் டாக் டேபிள் தான் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கீங்க உங்கள் டீம். இருந்தாலும் சின்னப்பா விடாப்பிடியாக அடித்து 2 பேர்த்த துவம்சம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஹெல்ப் பண்ணால நீங்கள் கோட்டையை பிடிக்க உள்ளே போகும்போது உங்களை சுற்றி எல்லாம் ரவுண்டப் பண்ணுறாங்க. அதில் ஆரோனுக்கும் உங்களுக்கும் செம்ம ஃபைட்டு. ஐ மீன் எல்லாமே இது கேமில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. 2 டீம் சப்போர்ட்டர்ஸும் கத்திகிட்டே இருக்காங்க. நீங்கள் முடியாது இவனை விடக்கூடாது அப்படி சொல்லி ஒரு வழியாக ஆரோனை அடித்து வீழ்த்திடுறீங்க. இந்த சுற்றுலா நீங்கள் தான் வின் பண்ணுறீங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன கேப் விடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அப்படியே கேப் விட்டுறாங்க. எல்லோரும் எந்திரிச்சு அப்படியே சிரிச்சுட்டு வெளியே வரீங்க. ஜேகே உங்களெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் நைஸ் நல்லா பண்ணிங்க, சரி பிரேக்கை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போய் ரெஸ்ட் ரூமு வாட்டர் குடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. பட் உங்கள் பின்னாடியே உங்களுக்கு தெரியாமல் அப்படியே பாதிங்க ஆரோன் முன்னாடி வந்தாலும் அதே மாதிரி வரான். இது தெரியாமல் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில் வரீங்க. வந்ததும் ஆரோன் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்களும் அப்படியே அவனே பார்த்துட்டு ஏய் உனக்குலாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதோ, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, கையை விட்டு. இந்த டீம் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறீங்களோ இல்லையோ, நான் பொண்ணு பின்னாடி சுற்றுறதுக்கு நல்ல லாய்க்கு, அதுவும் கேப்டன் நீ இவ்வளோ கேவலமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டுங்க. என்னடி ஓவராக பேசுகிற, உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீ ஃபைனல்னு கனவு கூட காணக்கூடாது. அங்கே நீ வந்த இந்த ஆரோனோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன்னு நான் சொல்லியிருக்கானே. ஆமாம் இந்த முகரையும் பார்க்க சைக்கிளை இல்லை இன்னொரு முகரை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையை டைட் பண்ணிகிட்டே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் ஏய் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கிறீங்க. அப்போ அவனுக்கோ ஜேகே ஃபஸ்ட் டைம் உங்களை அவனை அடித்தது ஞாபகம் வருது. டக்குன்னு அவன் கையை அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு என்ன பேபி, நான் தான் முன்னாடி உன்கிட்ட சொன்னேன்ல, நீ இந்த ஆரோன் கிட்ட மோதுறதுலாம் ரொம்ப தப்பு. நீ என்னட்ட சீண்டி பார்த்துட்ட, இப்போது நான் ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். அதுவும் இல்லாமல்
உனக்கு வார்ன் பண்ணி லெட்டர்ஸு எல்லாம் நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிறான். சி, இவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன பேபி இதுக்கே சீனா, காண்டம்ஸ் கூட நான் தான் அனுப்புனேன், அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா பேபி? ஏன் முகரை நல்லா இல்லைன்னு சொன்னில, இந்த முகரையை வச்சு ஒன்று அப்படின்னு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரிக்கு, சி என்ன பேசுகிறீங்க நீங்கள், நகருங்க, கருமத்தெல்லாம் அனுப்புனது நீங்கள் தானா, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை அப்படின்னு திட்டுறீங்க. அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு ரசனை நிறையவே இருக்குது, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். அப்போது இங்கே ஜேகே வந்துட்டு, என்ன இவ போனவளை இன்னும் அணக்கானோம், எதுவும் ஆரோன் மாதிரி பிரச்சனை பண்ணுறானோ அப்படின்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடும். வந்து ஜேகே அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க ஆரோன் கையில் ஒரு குத்து. ஆரோன் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்கிறான். ஜேகேவோ அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு இருந்தா ஆரோனும், என்ன நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஆட்டையை கலைச்சிட்டு நீ பாட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிற, அது அவள் என்னோட ஃபிகர், என்னோட ஆள், நானும் அவ்வளோ தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீ யார் நடுவில் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துக்கிங்க. ஜேகேக்கு செம்ம கடுப்பு. அப்படியே திரும்பி நின்று பார்க்குறான். பார், ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஹீரா கிட்ட நீ வராதன்னு, இன்னொரு டைம் நீ அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் பின்விளைவு வேறு மாதிரி இருக்கும், பேசாமல் போயிடு, உன்னை இப்போயே அடிக்காமல் விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பும் ஒரு நிமிஷம் வெயிட், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஓ, நீயும் அந்த இந்தியன் ஃபிகரை அட்டையை போகலான்னு நினச்சிட்டு இருந்தியா? ஓகே, எனக்கு புரியுது. இப்போ என்ன, உனக்கு அவள் வேணும், நீயே முழுசாக எடுத்துக்கலாம்லாம் நினைக்கக்கூடாதுல்ல, நம்ம வேணா அவளை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு அப்படியே செக்கிக்கு செம்ம கடுப்பு. கையை முறுக்கி நிற்கும் போது, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், எனக்கு அவள் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லுவோம். ஒட்டிங் கொய்யால் அப்படின்னு எட்டி ஒரு உதை தான் அப்படியே தூரம் போய் விழுகிறான். இதை பார்த்துட்டு இருந்தால் நீங்களும் ஒரு நிமிஷம் ஷாக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. இப்படியே விட்டால் இவர் அடித்து அவனை கொன்றுவார் போலக்கு, அப்புறம் இவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு ஓடி வந்து, ஜேகே வேணாம் ஜேகே, நம்ம போகலாம் ஜேகே அப்படின்னு கைப்பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் எதையுமே கண்டுக்கல, கீழே விழுந்து கிடக்குறா. ஆரானை பிடிச்சி அப்படியே ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டி மொங்கன்னு மூஞ்சிலே 2 குத்து. நீங்களும் வேணாம் ப்ளீஸ் வேணாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கெஞ்சிறீங்க. பட் எதையுமே கண்டுக்கல. நீங்களும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பேக்லேருந்து வந்து ஜேகேவை ஹக் பண்ண நிமிஷம் ஜேகே அடிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். அப்படியே கையை அப்படியே வச்சுட்டு நிற்கிறான். நீங்களும் ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்குங்க, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும், ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு கெஞ்சிறீங்க. ஜேகே அப்படியே அடிக்கிறத விட்டதும் இங்கே ஆரணும், அப்பா என்னை காப்பாற்றினான், இவன் இல்லாட்டி அடிச்சே கொண்டிருப்பான், இதுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு இன்னும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அவனை அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு ஜேகே உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் ஃபேஸை அப்படியே பார்த்துட்டு, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களோ அப்படியே மெதுவாக ஜேகேயை பார்த்துட்டு, அது நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவனும் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆரோனும், என்னையவே நீ 2 டைம் டச் பண்ணிட்டல்லடா, உன்னை சும்மா விட மாட்டேன், இவளுக்காக நீ என்னையவே அடிச்சிட்டல, இவ்வளோ நாளாக உன்னோட வீக்னஸ் தெரியாமல் தான் நீ வின் பண்ணிட்டு இருந்த, இப்போ தெரிஞ்சிருச்சு இவ தானே உன் வீக்னஸ்ஸு, இவளை வச்சே உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகே மறுபடியும் உன்னெல்லாம் பேச விட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு எகிர்றான். நீங்களும் ஐயோ ஜேகே சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி ரெடி பிடிச்சிக்கிறீங்க. ஆரோன் அங்கேருந்து அப்படின்னு அடிவாங்கின இடத்த தடவிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் இன்னும் ஜேகேவை ஹக் பண்ணிட்டுருங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு, என்னை அடிக்கிறதுக்கே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நடந்துட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கேம் போயிட்டுருக்குது, இந்த நேரத்தில் அவனை நீங்கள் அடிக்கிறது சரியா, இவன் நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்துலேயும் அப்புறம் தப்பாக உங்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, என்னால் உங்களுக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை எதுவும் பண்ண நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரிங்க. அவனோ அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி அவன் தான் ஒரு சைக்கோ அரக்கிருக்குன்னு தெரியும்ல, அந்த அரக்கிற்கு இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணுற, உன்னை தான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தனியாக வராத, யாரையாவது கூட்டிடுவான், என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டே என்ன, அந்த லூஸை பார்த்ததும் உடனே திரும்பி வந்திருக்கணும், இல்லை யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, என்னையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் ஜேகேவை பார்த்துட்டு, அது இல்லை கோச் அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. அவனும்
நீ நீ தான் அவனோட டார்கெட்னு உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. என்னை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியாடி நீ. நான் வரும்போது உன் கையை அவன் பிடிச்சிட்டு பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்று போச்சுடி. ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீனு? நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கல, எந்த ஆம்பளையும் அவன் உன்னை டச் பண்ணுறதோ இல்லை நீ அவனை டச் பண்ணுறதோ எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கல நீ. அப்போ எல்லாமே வேணும்னு பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு திட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் மனசுக்குள்ளே செம்ம ஹாப்பி. அட்ட நம்ம ஆளுக்கு பொசசிவ் ஆகுது, நமக்காக கேர் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சி லவ்வை மட்டும் சொல்ல மாட்டான், இதெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் பாட்டு கத்திட்டு இருந்தானோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்களே பார்க்குறான். நான் இனிமேல் எதுவும் உங்களை கேட்காம பண்ண மாட்டேன், எங்கேயும் உங்ககிட்ட சொல்லாமல் போக மாட்டேன், இப்படியே காலம் புற இருக்கிறதுக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. இதை கேட்ட ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜேகேவும் உங்களை அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு ஹக் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறான். இப்போது நம்ம பிளேயர்ஸ்லாம் என்ன டைம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆகிடும், எங்கே இந்த ஹீராவையும் காணோம் கோச்சையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேடிட்டு வராங்க. அப்போது 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்ததோ இங்கே கைராக்கும் செம்ம குசி. அப்படியே சின்னப்பா கையை வச்சுட்டு ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த சுகாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன இருந்தாலும் அவளோட லவ் அவன் தானே, எப்படியோ என்னோடய ஹீரோவை அவன் நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான் அப்படிங்கிற மாதிரி சுகா தனக்கு தானே ஆறுதல் சொல்லிவிட்டு அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஜிமினும் ஹோபியும் சும்மா இருப்பாங்களா? ஜிமினோ டே ஹோபி, இனிமேல் நம்ம கோச் வந்துட்டு நமக்கு கோச் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹோபிக்கும் கிண்டல் பண்ணுறது புரிஞ்சு இருந்தாலும் ஏன்டா மச்சான் அப்படி சொல்கிற அப்படி சொல்லி, அதுவாடா இனி அவர் லவ்வில் ஆல் டைம் லவ்வர் ஆகிட்டார்னா அந்த ஒர்க்கில் தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ நமக்கு கோச் பண்ணுறதுக்கெலாம் அவருக்கு கோச்சிங் கொடுக்கலாம் அவருக்கு டைம் இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டே வந்துட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நான் வந்து நின்று ஜெயிக்கவோ ரொம்ப ஓட்டானுங்களே அப்படின்னு ஏன்டா அப்படின்னு ஜிமினை காதுக்கிட்ட மெதுவாக கேட்டுட்டு அப்படியே நகர்ந்து சரி டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க போகிறான். இப்போ கைரா குறுக்க வந்து நின்றுட்டு எங்கே கோச் அந்த பக்கம் போகிறீங்க, ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்குது, அப்படி கோச்சை மறந்து நடக்க வச்ச என் ஹீரா தங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கைரா அப்படியே ஜேகேக்கு பின்னாடி நிற்கிற உங்களை அப்படியே எட்டி பார்க்குறா. உங்களுக்கும் இங்கே வெக்கம் அப்படி இருக்குது, ஷை ஆகிட்டு நீங்கள் ஐயோ இவ வேறு மானத்தை வாங்குறாளே அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சிட்டு அப்படியே நடந்து வரீங்க. ஜேகே கால்ஸோ அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திருத்தன்னு முடிச்சு நிற்கிறான். அப்படியே ஜேகே சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி நகர்றான். அப்போ மறுபடியும் ஜிமின் மிஸ்டர் கூல் கோச், அப்புறம் இன்றைக்கி நமக்கு இன்னும் ஒரு டோர்னமெண்ட்டில் பாக்கி ப்ளே பண்ணணும், அதை மறந்துடாதீங்க, அது லவ் இல்லை அதை மறந்துட போகிறீங்க, அதுக்கு தான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஜிமின்னு சொல்லுவோம். ஐயோ விட்டால் ஓட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஜேகே நடந்து போகும். உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் அப்படியே பின்னாடியே நீங்கள் நடக்கிறீங்க. கைரா சிரிச்சிட்டு ஹோபி இப்படி எல்லோரும் ஒவ்வொருத்தர் பேர் ஒருத்தர் போகிறாங்க. சின்னப்பா உங்களையும் ஜேகேவையும் மாறி மாறி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் இவன் லவ்வே சொல்லாமல் இந்த பிள்ளையை இந்த பாடுபடுத்துகிறானேங்கிற மாதிரி ஒரு கவலையோடு அப்படியே பார்த்துட்டே வர்றாரு. இங்கே மறுபடியும் உங்களுக்கான ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் அப்படியே வந்துட்டு மானிட்டர் அவங்களோட சிஸ்டம் முன்னாடி உட்காருங்க. அப்படியே ஆரோன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அவனை பார்க்கவே கூடாது அப்படின்றாலும் உங்களுக்கு நேராக அவன் உட்காந்துருக்கல, உங்கள் கண் அங்கே தான் போகுது, லைட்டாக அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி பார்க்குறீங்க. பட் அந்த நாயோ இன்னும் அடங்கலை. அப்படியே அவனோட அப்படியே டங்கை வெளியில் விட்டு அங்கே அவனோட லிப்ஸை அப்படியே லிக் பண்ணி அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடுப்பில் அப்படியே திரும்பி இப்போ ஜேகே எங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகே ஸ்டேஜ் ஒரு ஓரமாக அவங்கள தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கோவம் வருது, இருந்தாலும் மறைச்சிட்டு உங்களுக்கு அப்படியே சிரிச்ச முகமாக ஏய் நீ அதெல்லாம் கண்டுக்காதங்க மாதிரி அவன் கஞ்சாடியிலே பேசுகிறான். நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கண் அசைக்கிறீங்க. உடனே ஓகே நீ நல்லபடியாக ப்ளே பண்ண அப்படின்னு உங்களுக்கு தம்ஸ்அப் பண்ணுறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்துலேருந்தே ஆரன் உங்களையே தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கான். உங்களை எங்கே போனாலும் விடாமல் உங்களையே தான் டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்கான். அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஜின்னோப்பா இப்படி நீங்கள் 2 பேரும் ஆரோனை டார்கெட் பண்ணிட்டுருக்கும்போது ஆரோன் நீ ஒருத்தரை 2 பேரை வச்சு இங்கே மடக்கிட்டு மற்றவனோட பிளேயர்ஸை வச்சு கேமை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். ஆனால் நம்ம ஆளுங்க விடுவாங்களா? நம்ம சுகா ஹோபி ஜிமின் கைரான்னு 4 பேரும் யாரையுமே முன்னேற விடாமல் நல்லா வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டுருக்கீங்க.
உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாரும் கீழேருந்து கத்துறாங்க, ஹீரா ஹீரா அப்படின்னு, யூ ஆர் ராக்கிங் அப்படின்னு கத்துறாங்க. சிலர் கீப் கோயிங் அப்படின்னு கத்துறாங்க. சிலர் வந்துட்டு ஐ லவ் யூ ஹீரா, யூ ஆர் த பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு உங்களுக்கு என்னென்னமோ சொல்லி ப்ரைஸ் பண்ணி கத்திட்டே இருக்காங்க. நீ தான் வின் பண்ணுவ, நீ தான் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்களும் அந்த ஒரு உத்வேகத்திலேயே அப்படியே நல்லா ப்ளே பண்ணுறீங்க. கடைசியில் வின்னும் பண்ணிடுறீங்க. ஆல்ரெடி உங்களை கொரிய பொண்ணு மாதிரி இல்லை, இது வேறு நாட்டு பொண்ணு நல்லா விளையாடுது அப்படின்லாம் விமர்சனம் இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக ப்ளே பண்ணி நல்ல பேர் வாங்கி வச்சதில் இப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் வின் பண்ணதும் இன்னும் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், நல்லா ப்ளே பண்ணுறா, நம்ம கொரியாவுக்கு நல்ல பொண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேரும் அது இல்லாமல் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவன் வேறு வந்துட்டு ஹீரா ஐ லவ் யூ, நீ சூப்பராக இருக்கா, மை ஏஞ்சல், மை ட்ரீம் கேர்ள், வில் யூ மேரி மீ அப்படிலாம் கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து ஜேகே யாராவே அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் எடி பார்த்துட்டு சரி எனக்கு என்னே ஒரு வாங்கி போல அப்படின்னு வடிவேலு மாதிரி ஏன் சரசம் பண்ணவே உங்கள் ஆத்தாப்பை பெற்று விட்டுருக்காங்களாடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். இதை எதையும் நீங்கள் காதில் வாங்கிக்கல, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆரோனோ ஒத்து போன கடுப்பில் அப்படியே உங்களை மறைச்சிட்டு விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே காதில் மாட்டிக்க ஹெட்செட்டை தூக்கி டப்புன்னு போட்டுட்டு பட்டு நவுந்து போகிறான். நீங்கள் யாரும் இதை கண்டுக்கல. உங்கள் டீம்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக, அது நீங்களும் கைராவும் அப்படியே ஜாலியாக செம்ம மச்சான் செம்மையாக பண்ணிட்டப்போ அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிற ரூம்குள்ளே பூந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் பின்னாடியே தான் ஜேகேவும் வரான். ஜேகே உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன். உங்கள் கிட்டே வரும்போது ஜினோப்பா ஜேகே அப்படின்னு கூப்பிட்டதும் சொல்லுங்கள் ஹயாங் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு 2 பேரும் அங்கே தனியாக போயிடுறாங்க ஒரு இடத்துக்கு. நீங்கள் இங்கே உள்ள ரூமில் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. இங்கே வந்த ஜேகேவோ சொல்லுங்கள் சின்ன ஹயாங், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சுற்றி வலிச்சு பேசலடா, டேரெக்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். நீ என்ன ஹீரோவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜினோப்பா கேட்குறாரு. ஜேகே அதுக்கு குழப்பமாக அப்படியே ஜினோப்பாவை பார்க்கவும் இவன் என்ன இன்னும் இப்படி திரு முடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ லவ் பண்ணலான்னு வச்சுக்கோ, அவளுக்கு ஹோப் கொடுக்காத, இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி. நான் என்ன ஹோப் கொடுத்தேன் அப்படின்னு ஜேகே ஆமாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை நீ ஹக் பண்ணிட்டேன்டி, அதுக்கு பேர் என்ன அது அப்படின்னு ஜேகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஜினோப்பாவே இங்கே பார், எனக்கு ஹீரா நல்ல சிஸ்டர், அவளை நான் அப்படி தான் பார்க்குறேன், அவள் என்னோட செல்ல தங்கச்சி, அவளுக்கு ஏதோ ஒன்றுனா நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீ சும்மா அவளுக்கு ஹோப் கொடுத்துட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்காது ப்ளீஸ். அவள் பாவம், அவளால் அதை தாங்கிக்க முடியாது, நீ உன்னால் அவளை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒதுங்கி போயிரு. என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும். என்னடா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருக்கியா? அட்லீஸ்ட் ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கிட்ட நிற்கிறது கூட யோசிக்கிற ஆள் நீ. யாருக்கிட்டேயும் இப்படி நெருங்கி பழக்கக்கூட மாட்டேன். ஆனால் நீ ஹீராக்கு பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கோச் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுட்டு மண்டையாட்டுறதுக்கு நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கிடையாது, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் உன்னால் முடியாதுங்கும் போது நீ ஏன் ஹோப் கொடுக்குற, ப்ளீஸ் விலகிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏய் என்ன கொஞ்சம் பேச விடுறா, நானும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், அதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்டதும் இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி ஜினோப்பா கடுப்பாக கேட்குறாரு. அது சரி வேணாம் விடு அப்படி சொல்லுவோம். டேய் இப்போ ஒழுங்காக சொல்லு இல்லை கடுப்பாயிருவேன் அப்படின்னு. நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா நீ தான் கடுப்பாக இருக்க, அப்புறம் எங்கே தான் கேட்குது, பரவாயில்ல விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்லுவோம். என்ன இலவனு முதல் சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி ஜினோப்பா கடுப்பாகும். சரி டென்ஷன் ஆகாத, இப்போ என்ன சொன்ன ஹீராவை, அதான் ஹீரா இல்லை உன்னோட தங்கச்சிக்கிட்ட நான் என் லவ்வை சொல்லலான் இருக்கேன், அதுக்கு தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அவளுக்கு ரிங் வாங்கி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஜினோப்பாக்கோ ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இதெல்லாம் இவன் தான் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு டேய் ஜேகே இப்போ நீ என்ன சொன்ன, நீ சொன்னது எனக்கு சரியாக கேட்கல. என்னது டேய் மச்சான், உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா, இப்போ கேட்டுச்சாடா மச்சான் அப்படின்னு ஜினோப்பா காதுகிட்ட போய் ஜேகே சொல்லுவோம். ஏய் நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஜினோப்பா மறுபடியும் நம்பாமல் கேட்குறாரு. உன் காதில் எதுவும் பிரச்சனையா, நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல. இல்லைடா நீ எதுவும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இல்லை சும்மா விளையாட்டுக்கு யோ ஏதாவது சொல்லிட போகிறேன், விளையாடுற விஷயமா ஆயாது,
இவ்வளோ நாளாக நீங்கள்லாம் சொல்லியும் கூட நான் அவளுக்கு ஹோப் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விலகி விலகி போய் என்னையும் ஏமாற்றிக்கிட்டு இத்தனை நாள் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே முடியாது, என்னால் முடியலையா. எங்கே பார்த்தாலும் அவள் தான் தெரியுறா. எஸ், ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்கிறான். டேய் மச்சான், என்னால் நிஜமாக நம்ப முடியல அப்படின்னு ஜினோபாக்கு செம்ம ஹாப்பி. என்னால் கூட தான் நம்ப முடியல. இத்தனை நாள் வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன் யாராவது சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் என்னைக்கு இந்த குட்டி ராட்சசியை கண்ணால் இங்கே பார்த்தனோ அன்னைக்கு விழுந்து வந்தான். நானும் இந்த குழியில் விழுகாமல் எழுந்து போகணும்னு நினைக்கிறேன், முடியலையே, என்ன அப்படி கட்டி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சின்ன பாவம் அவர் கையில் அவரே லைட்டாக கிளி பார்த்துட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, டேய் நீ ஒன்று கனவு காணலடா, நான் உண்மையிலே தான்டா சொல்லிகிட்டு இருக்கேன். டே மச்சான், உண்மையிலே என் தங்கச்சி தான்டா என் பொண்டாட்டி, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், போதுமாடா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்னால் முடியலடா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதான் உனக்குள்ளே லவ் வந்துருச்சே மச்சான், இன்னைக்கு ஏன்டா வெயிட் பண்ணுற, இதுக்கெல்லாம் காலதாமதம் ஆகவே ஆகாது. அதுவும் அவளுக்கு எத்தனை பேர் வெயிட்டிங்னு உனக்கே தெரியும். ஸோ உடனே சொல்லிடு மச்சான், நான் வேணா உடனே போய் உனக்கு ஓகே ரிங்னு ஏதாவது வாங்கிட்டு வந்து தட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும். கிட்டே இருறா, அவசரப்படாதடா, நீயும் அவசரப்பட்டு என்னையும் பதட்டப்படுத்தாத, இதெல்லாம் எங்களுக்கு அமைஞ்சு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ இதை நான் சாதாரணமாக அவகிட்ட சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னதும் சின்ன பார்க்க மறுபடியும் கடுப்பாகுது. டே அப்போது நீ போய் தான் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கும். டே இவன் ஒருத்தன், அதெல்லாம் இல்லைடா, உண்மையாக தான் ஒரு பொண்ணு அவளே வெக்கத்தை விட்டு இத்தனை பேர் முன்னாடி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அவளுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணும்ல, அதுவும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் ஊரடிய நானே இங்கே நின்றுட்டு இதே இடத்துல நின்றுட்டு தான் அவகிட்ட நான் அவளுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி சொன்னேன்னா இதை உலகறியே எனக்கும் அவளுக்குள்ளே இருக்குது, லவ் இருக்குது, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லணும்ல. அப்போது அதுக்கு நீ இப்போ என்ன பண்ண போகிற, ஆனால் என்ன வேணாலும் பண்ண, டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி ஜின்னப்பா சொன்னோம். எஸ் கண்டிப்பாக டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கும் அந்த ஐடியா இல்லை, என்னாலையும் இதுக்கு மேலெலாம் அவளை விட்டுட்டு சொல்லாமல் தனியாக இருக்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணலாம் நீ ஐடியா பண்ணியிருக்க அப்படின்னு ஜினோப்பா கேட்டுதான். அதான் நம்ம இப்போ கேம் வின் பண்ணிட்டோம்ல, இதுக்கு கண்டிப்பாக இந்த டீமோட சிஇஓ அவர் நமக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பார்ட்டியில் நம்ம கேம் சென்டர் மட்டும் இல்லை, எல்லா கேம் பிளேயர்ஸும், அது இல்லாமல் இந்த சவுத் கொரியாவில் உள்ள எல்லா பக்கத்துலேருந்தும் ரிச்சஸ்ட் பீப்புள், அப்புறம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்னு எப்படியும் பாதி சவுத் கொரியா அங்கே தான் இருக்கும். அத்தனை பேர் முன்னாடி நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆட்ட சூப்பர்ரா மச்சான், செம்ம அப்படின்னு சொன்னதும் சரி வா, நான் வந்துட்டு அவளுக்காக பொக்கே அப்புறம் ரிங்கெல்லாம் வாங்கணும், அதுக்கு எனக்கு செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சின்னப்பா கூப்பிடும். இது பெரிய விஷயம்டா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவளுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம், அதெல்லாம் எனக்கு தெரியும் வா அப்படின்னு. பாரா, லவ் பண்ணலன்னு அவளை பற்றி எல்லாம் என்னென்னா தெரிஞ்சு வச்சுருக்க கல்லா அப்படின்னு சொல்லி, சரி எனக்கு மூஞ்சில் இந்த சிரிப்பை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயும் அவ்வளோ மேட் ஃபார் ஈச் அதர்ரா, 2 பேரும் இப்படி காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் மச்சா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. சரி வா அப்படின்னு 2 பேர் போயிட்டுருக்காங்க. இங்கே கேம் முடிஞ்சு வந்ததுலேருந்து எல்லாம் ரூம்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களோ அப்படி வெளியிலே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் சும்மா இருப்பாரா, உடனே கிட்ட வந்து என்ன தெரிகிறது அப்படின்னு உங்கள் கூட சேர்ந்து அவனும் வாசலை பார்க்குறான். திடீர்னு அப்படி டிஸ்டர்ப் பண்ணவும் சிப்ப அப்படின்னு அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளுறீங்க. ஜிமினோ தள்ள வேகத்தில் போய் கைரா முன்னாடி அப்படியே விழுகிறான். கைரா திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஆஹான்னு கத்தி காலத்துக்கு சோஃபா மேலே வச்சுட்டு இப்படி பார்க்குறா. ஜிமினோ அட்டிங்க கொய்யாளு, என்னை பார்த்து பயப்படுறேன், நான் என்ன பேய் மாதிரியா இருக்கேன் அப்படின்னு. திடீர்னு குட்டிச்சாத்த மாதிரி முன்னாடி வந்து குதிச்சா பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க அப்படி. இன்னும் குழந்தை நினப்பு, உன்னெல்லாம் எங்கள் அண்ணன் கட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறான். அப்படியே அடிச்சுட்டு வந்து பக்கத்தில் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் சோஃபாவில் உட்காரான். இப்போடா ஏறுமே, அங்கே எவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் உட்கார மாட்டியா, இங்கே தான் வந்து திணிச்சிக்கிட்டு உட்காரணும் அப்படின்னு கைராவும் ஜிமினும் இங்கே சண்டை போட்டுருக்காங்க. நீங்களோ என்ன இன்னும் இவங்க 2 பேத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கைராவை பார்த்து, கைரா என்ன கோச்சையும் காணோம், ஜின்னாயாங்கையும் காணோம் அப்படி சொன்ன. ஆமாம், 2 எங்கே போச்சுங்கன்னு தெரில, மேட்ச் முடிஞ்சு யார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க, வந்துருப்பாங்க விடு அப்படிங்கிற மாதிரி கைரா யதார்த்தமாக சொல்கிறா. உங்களுக்கோ ஒரு வேளை மறுபடியும் ஆரனோட ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, சச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே இருக்கும் இருக்காதுன்னு முடிவு பண்ணிவிட்டு புலம்பிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க.
இங்கே நம்ம பாய்ஸ் ஜின்னும் ஜேகேவும் ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே 2 பேரும் உள்ளே போயிட்டு டைமண்ட் ரிங் செக்ஷன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு டைமண்ட் ரிங் வாங்கிறதுக்கு பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சின்னப்பாவும் 1 2 எடுத்து காட்டுறாரு. ஜேகே இது அவ்வளோவா நல்லா இல்லை, இது அவளுக்கு ஷூட் ஆகுது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். எதுவுமே ஜேகேக்கு பிடிக்கல. அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து சார் மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறா. டைமண்ட் ரிங்ஸ் அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் சின்னப்பா வந்து அங்கே உள்ள ஒரு டைமண்ட் ரிங்கை பார்க்குறாரு. அது கைராக்கு அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணும்போது போட்ட அதே சேம் மாடல். ஏய் இங்கே பாரு ஜிக்கி, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காட்டும் போது அதை எடுத்து காட்டுறாங்க. இருந்தாலும் இன்னும் ஸ்பெஷலாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஜேகே சொல்லும் போது சின்னப்பா சரி பாரு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. அப்போ அந்த சேல்ஸ் கேலோ இன்னும் சார் இதெல்லாம் யூனிக் டிசைன்ஸ், இதெல்லாம் இங்கே ஸ்டாக்கில் ரொம்ப கம்மியாக உள்ளது, பட் ஹை வேல்யூ அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே ஜேகே பார்க்குறான். இருந்தாலும் இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. எல்லாம் கேட்டு கடுப்பான ஜின்னோப்பாவும் டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ, கடையில் இருக்கிற மொத்த ரிங்கே இறக்கிட்டாங்க அவங்களும், நீ எதை பார்த்தாலும் இது நல்லா இல்லை அது நல்லான்னு ரொம்ப தானே ஓவராக பண்ணுற. இந்த சவுத் கொரியாவிலே ரொம்ப ஃபேமஸான கடை இது, அதுலேயும் இங்கே உள்ள எல்லா ரிங்கையும் அவங்க காமிச்சிட்டாங்க, இன்னும் யூனிக்னா அப்படின்றதோ. அப்படியே ஜேகே திரும்பி சார் மட்டும் அப்படியே கைராக்கு உடனே ரிங் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கேட்டதும் அது வந்து நானும் கொஞ்சம் லேட்டாக தான் செலக்ட் பண்ணேன், ஆனால் உன் அளவுக்கு இல்லை ராசா, இப்படியாடா கடையே கீழே திருப்பி போட்டு அலசுற அளவுக்கு இவ்வளோலாம் நான் தெரியலடா. அது என்னோட ஹீரோ எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல். அதுவும் இல்லாமல் அவளுக்கும் எனக்கும் நடுவில் இனி யாரும் வரமாட்டாங்க. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்தது உனக்கே தெரியும்ல, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் கூட அவள் மட்டும்தான், என்னோட உயிர். அவளுக்கு நான் ஸ்பெஷலாக தான் பண்ணோம். அப்புறம் இது வெறும் ப்ரப்போசல் ரிங் மட்டும் இல்லை அப்படின்றதும் சின்னப்பா டேய் நீ என்ன சொல்கிற, ப்ரப்போசல் இல்லைன்னா அப்போது அப்படின்னு. எஸ் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இது எங்களோட மேரேஜ் ரிங் அப்படின்னு சொன்னதும் என்னடா சொல்கிற, நீ உண்மையாக தான் சொல்கிறியா, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கியா அப்படின்னு சொல்லி சின்னப்பா கேட்குறாரு. அவளே இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து யாருன்னே தெரியாத என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் முழுசாக நம்பி என்னை லவ் பண்ணும்போது அவளுக்காக நான் இந்த ரிஸ்க்கு கூட எடுக்க மாட்டேனா. நான் எப்போ அவளை லவ் பண்ணுறேன்னு நினச்சேனோ அன்னைக்கே அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளோ நாள் கொஞ்சம் தயக்கம். இப்போது இது எதுவும் இல்லை, கன்ஃபார்மாக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே வெயிட் பண்ணாலும் நீ ஒர்த்து தாண்டா அப்படின்னு சொல்லி ஜின்னப்பா ஹாப்பியாக சொல்லும்போது எது நானா, என்னை விட அப்போ அவளை என்ன சொல்லுவ, ஹீரா எனக்காக வெயிட் பண்ணுவா, இன்னும் கூட பண்ணிக்கிட்டே இருப்பா, அவளை மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், அவள் என்னோட சோல்மேட், அவளுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா அப்போது வேல்யூ எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் அவளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் அவளுக்கான கிஃப்ட்டும் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ எங்களோட மேரேஜ் ரிங்கை நான் ரொம்பவுமே பார்த்து நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிங்கில் வந்து நிற்கிறான் ஜேகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ரிங்கையும் பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே பிடிக்கல, ஒன்றுமே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப டூ மேட்ச்டா, 2 ஹவர்ஸ் ஆச்சு இன்னும் நீ ரிங் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சேல்ஸ் கேலோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்துட்டு சார் ஒரு ரிங் மட்டும் தான் நீங்கள் இது வரைக்கும் இந்த கடையில் பார்க்கல, மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னது. என்னது ஒரு ரிங்கா அப்படின்னு சொல்லி சின்னப்பா கேட்கும். ஆமாம் சார், அது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரேர், அந்த ஒன்று மட்டும்தான் இங்கே நாங்கள் வைக்கல. என்னது எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எங்களை பார்த்தா அந்த ரிங் வாங்குற அளவுக்கு கூட காசு இல்லாத மாதிரி தெரியுதா, அவ்வளோ காஸ்ட்லியான ரிங்னா ஏன் எங்ககிட்ட நீ காட்டல, எங்களை பார்த்தா காஸ்ட்லியான ரிங்லாம் வாங்க மாட்டோன்னு நினச்சிட்டியா, நீயே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சின்னப்பா கத்துவோம். ஜேகேவோ அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ரிங்குங்க அதை ஃபஸ்ட்டு காட்டுங்க நான் பார்க்குறோம். சார் அது ரொம்ப ரேர் பீஸ் சார், அந்த பீஸில் ஒன்று தான் இருக்குது, அது ரொம்ப காஸ்ட்லி, அதனால தான் நாங்கள் அதை யாரும் வாங்கினா பரவாயில்ல, நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க, அந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும் தான் காட்டுறது, ஏன்னா வெளியில் வச்சு மிஸ் ஆயிடுச்சுன்னா அதான் சார்
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கு கேட்ட ஜின்னோப்பா செம்ம கடுப்பாரு. சவுத் கொரியாவில் 2வது இடத்துல இருக்க டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் உமன் எங்கள் அம்மா. அவங்க பையனுக்கு இங்கே ரிங் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா? இதை மட்டும் என் அம்மா காதில் வாங்கிச்சு இந்த கடையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜினோப்பா நிற்கும் போது, அப்போ ஜேகேவோ ஃபஸ்ட்டு அந்த ரிங்கை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் அது வந்து ரொம்ப ரேர் சார். அது 1 கேரட் வரும். 1 கேரட்டே $3.39 மில்லியன் வரும் சார். அதுவும் இல்லாமல் அதை செஞ்சவங்க எல்சா பேரட்டி. அவங்க வந்துட்டு ரொம்ப யூனிக் டிசைன் செய்கிறவங்க. உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு ஃபேமஸான டைமண்ட் ஜுவல்ஸ் செய்கிறதுல அவங்க தான் நம்பர் 1. அவங்களோடது. ஸோ காஸ்ட்லி வரும் அப்படின்னு சொல்கிறா. ஜேகேக்கே செம்ம கடுப்பாகுது. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே ஜினோப்பா டெய்ரா அப்படின்ட்டு, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? அப்போலேருந்து வேலைன்னு இது அவங்க செஞ்சது அவ்வளோ காஸ்ட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்கே தவிர எடுத்துகிட்டு வந்தே காட்ட மாட்டேங்கிற. எடுத்துகிட்டு வந்து காமிச்சா தானே நாங்கள் அதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்ல முடியும். நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு நீயே பேசிகிட்டு இருக்கிற. இப்போ எடுத்துகிட்டு வரியா இல்லை நீ இந்த ரிங்கை காட்ட மாட்டேங்கிற சொல்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஜினோப்பா திரும்பவும் அந்த பொண்ணு பயந்துட்டு, சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன சார் அதை எடுத்துகிட்டு வரணும், நான் கொண்டது காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எடுக்க உள்ளே போகிறா. இப்போது ஜேகேவும் ஜின்னும் சிரிச்சுக்கிறாங்க. அடுத்த அந்த பொண்ணு அந்த பெரிய பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரா. அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி பாக்ஸ், அது செம்ம அழகாக இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறா. அதில் யூனிக்கான பர்பிள் டைமண்டில் செம்மையாக இருக்குது அந்த ரிங்கு. அதை பார்த்ததுமே ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருது. சார் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ஒன்றும் ஆர்டினரி டைமண்டில், இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ரேர் பீஸ். இது ஒரு பர்பிள் டைமண்ட். இதோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது 1 கேரட் $3.39 மில்லியன் வரும்னு சொன்னேன். ஸோ இது 2 கேரட் இருக்குது சார். அதுவும் இல்லாமல் இதை செஞ்சவங்க டிசைனர் ஒரு ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிறனால எல்லாம் சேர்த்து $10.5 மில்லியன் வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஜினோப்பாவே டே செம்ம ரிங்டா, இதை பார்க்கறதுக்கு செம்ம யூனிக்காக இருக்குது. இதோட அழகுக்கு இந்த வேர்ல்டே எழுதி கேட்டால் கூட கொடுக்கலாம் தகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆமாம் அதனால தான் என்னோட வேர்ல்டாக ஆக போகிறவளுக்கு இதை நான் ப்ரெசென்ட் பண்ணேன், இப்போவே ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இதை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கேம் சென்டருக்கே திரும்பி வந்துடுறாங்க. வந்ததுலேருந்து ஜிமினும் ஹோபியும் அந்த ஆப்போசிட் டார்க் டெவில்ஸ் இருக்கானுங்களா அவனுங்கள தோக்கடிச்சதை பற்றி பேசி, அதுவும் இல்லாமல் அந்த ஆரோன் மூஞ்சி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் கலாய்ச்சிட்ருக்காங்க. அதுவும் லாஸ்ட்டாக பார்த்தியோட அந்த ஹெட்செட்டை எப்படி தூக்கி போட்டு போனால் ரொம்ப தான் இவனுங்களாம் ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவானுங்க. இவனுங்களை நம்ம ஜெயிச்சிட்டோன்னா அப்படியே முடியல, மூஞ்சியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலாய்ச்சிட்ருக்காங்க. அதையும் நீங்களும் கைராக பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. சுகாவை வந்ததுலேருந்து மறுபடியும் மானிட்டர் பண்ணிட்டு உட்காந்து அவன் பாட்டுக்கு கேம் தான் ஓடிட்டுருக்கான். எல்லோரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போதே நீங்களும் ஆமாம் இன்னும் இதுங்களை வேற காணமேனு திருப்பி உங்கள் கண்ணு அப்போ வாசல் தான் பார்த்துட்ருக்கு. கைராவோ பேசி பேசி டயர்டாகி எழுந்து போய் ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதாவது சில்லுன்னு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸாக இருக்குது. அதை பார்த்ததும் அவளுக்கோ என்னடா இது, மார்னிங் தான் இவன் ஒரு ஐஸ்கிரீமுக்கு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, அதுவும் ஐஸ்கிரீமே இல்லைன்னு சொன்னால் ஒரு வேளை அதுக்கப்புறம் அவளே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டாலோ, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ பேபி இது உன் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்னடி அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன பேபி காலையில் ஒரு ஐஸ்கிரீமுக்கு சண்டை போட்ட, இப்போ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஐஸ்கிரீமாக வாங்கி அடிக்க வச்சுருக்க, அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அப்போ தான் ஃப்ரிட்ஜே பார்க்குறீங்க. நான் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்னு நினச்சிக்கிட்டு, ஏய் காலையில் ஒரு ஐஸ்கிரீமுக்கு என்கிட்ட அப்படி சண்டை போட்டு நீ தான் அதெல்லாம் வாங்கி வச்சியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போதான் ஜிமின் அப்படியே பார்க்குறான். எது நானா? வாங்கி வைக்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் வாங்கி வைக்கலையே. நானே உங்ககிட்ட காலையில் ஒரு ஐஸ்கிரீமுக்கு அப்படி சண்டை போட்டேன், நான் எங்கடி இதெல்லாம் வாங்கி வைக்க போகிறேன், நான் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே நீங்களோ யாரா இருந்தால் என்ன, நமக்கு தேவை ஐஸ்கிரீம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2 ஐஸ்கிரீமை கையில் தூக்கிட்டு ஹாப்பியாக வந்து உட்காந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இதை சுகா அப்படியே ஓர கண்ணால் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இதை யார் நோட் பண்ணாங்களோ இல்லையோ ஹோபி அப்படியே பார்க்குறான். டே இது யார் வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும், நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஹோபி அமைதியாக இருக்கான். அப்போ அப்படியே சுகாவோ உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்களோ என்னத்தையோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஐஸ்கிரீமை திங்கிறதுல அவ்வளோ ஒரு இதாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதை பார்த்தா சுகா கேமை எப்படி ப்ளே பண்ணி வின் பண்ணுறா, எல்லாட்டையும் எப்படி பேசுகிறா, மெச்சூர்டாக நடந்துக்கிறா. ஆனால் ஒரு ஐஸ்கிரீமுக்கு சின்ன குழந்த மாதிரி பண்ணுறா.
அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தையே கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்தாலும் இப்படி சந்தோஷப்படுவாளான்னு தெரில. சின்ன ஐஸ்கிரீம் கொடுத்தா போதும் போலயே இவளை சமாளிக்கிறதுக்கு அது ஒன்றே போதும். என்ன மாதிரி ஒரு டிசைனோ இவ அப்படின்னு சொல்லி உங்களையே தான் பார்த்துட்டு அவனோட காதல் பொங்கும் கண்களோடு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்களும் இங்கே ஐஸ்கிரீமை பிச்சு மேய்ஞ்சிட்டு ஒரு வழியாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரீங்க. இப்போ கதவை திறக்கிற சவுண்ட் கடகடன்னு ஓடி வந்து அப்படியே பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, போன ஜின்னோப்பாவும் ஜெக்கியும் தான் திரும்பி வந்திருக்காங்க. 2 பேரையும் பார்த்ததும் அப்படியே நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க, ஜெக்கியவே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவனும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உங்களை பார்த்த நிமிஷம் அவனுக்கும் அடி என்னால் முடியலடி, உன்னை பக்கத்தில் வச்சுட்டு இப்போல்லாம் என்னால் கண்ட்ரோல்டாக இருக்கவே முடியல. இப்போவே ஐ லவ் யூ ஹீரோ அப்படின்னு சொல்லி உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போல இருக்குடி. ஆனால் என்ன, நான் எல்லாம் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ண ஆசைப்பட்றேன். அதனால் இன்னும் இந்த ஒரு நாள் மட்டும் பல்ல கடிச்சிட்டு ஓட்டணுமே அப்படின்னு சொல்லி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் எங்கே போனீங்க ஹயா, எங்கே போனீங்க கோச், உங்கள் 2 பேரையும் காணோன்னு நான் அப்படின்னு சொல்ல வந்துட்டு, நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் எதிர்பார்த்து காத்துட்ருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜிம்மி இதெல்லாம் கேட்டு கடகடன்னு உங்கள் பக்கத்தில் ஓடி வந்து அப்படியே உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு இது ஜிக்கே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. பட் இதெல்லாம் ஜிம்மின்னு கண்டுக்கவே இல்லை. என்ன பேபி சொன்ன, நாங்களாம்மா அப்படி சொல்லக்கூடாதும்மா, உன்னை காணோன்னு நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வலி மேல் விழி வைத்து காத்துட்டு இருந்தேன்னு நீதாம்மா சொல்லணும். ஐயோ இவன் வேற பாவி பையன் போட்டு கொடுக்குறானேங்கிற மாதிரி உங்களுக்கு ஷை ஆகுது. எல்லோரும் அப்படியே சிரிக்கிறாங்க. என்னடி இவ்வளோ நேரம் வாசலையே தானே ஊற்று பார்த்துட்டு இருந்தேன், எப்போவுமே நாங்களாம் ஏதாவது டயர்டாவோ ஏதோ ஒரு மாதிரி மூடில் இருந்தாலும் பாட்டை போட்டு எல்லா பக்கம் அலப்பறை கூட்டுறதே நீ தான். ஆனால் வந்ததுலேருந்து நானும் ஹோபியும் கூட ஏதேதோ கலாய்ச்சி அலப்பறை கட்டினப்போ கூட நீ ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் வாசலையே பார்த்துட்டு இருந்தியே. என்னடி அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, நீ இப்போ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க. இப்போ என்ன எங்களுக்கெல்லாம் இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? எங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமா பேபி, உன் விஷயத்தில் எங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நீ அவனுக்காக தான் வெயிட் பண்ணனே, நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ டே மனத்தை வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே குனிஞ்சு ஷையாகிறீங்க. அப்படியே ஜிமின், என்னது என் ரக்கட் பேபி வெக்கப்படுறாளா? ஐயோ என் ரவுடி பேபிக்கு வெக்கமெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வச்சு உங்கள் ஃபேஸை ஒத்து பார்க்குறான். இதை பார்த்து ஜேகேக்கோ துக்குவாரி போடுது. அவன் எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு அவன் மைண்டுக்கு புரிஞ்சாலும் பட் பொசசிவ்னஸ் எட்டி பார்க்கும். டக்குன்னு 2 கையும் எடுத்து ஜிமின் அப்படியே நகர்த்தி விடுற மாதிரி நைஸாக அவன் பக்கத்தில் பிடிச்சி நிப்பாட்டிட்டு, எது பேசுகிறதா இருந்தாலும் இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படிங்களா, இவ்வளோ நாளாக நான் இவகிட்ட இப்படி தானே பேசிகிட்டு இருக்கேன், திடீர்னு என்னடா அப்படின்னு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, சரிங்க கோச் நானும் மறந்துட்டேன், இவங்க உங்கள் ஆள் இல்லை, ஸோ நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் கோச் அப்படின்னு சொல்லி ஜிமின் நல்லா ஓட்டுறான். கோச்னு ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் வாயை திறக்கல. இதை கேட்ட நீங்களும் எது ஆளா, என்னடா அது இப்படி சொன்னதுக்கு இந்நேரம் அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, நான் அவளும் ஜஸ்ட் ஒரு பிளேயர் கோச்சு அப்படின்லாம் இந்நேரம் ஒரு லெக்சரே எடுத்துருப்பானே லென்த்தாக, என்ன அமைதியாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க? அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்ததுலேருந்து ஜிமின் என்கிட்ட இப்படி தான் விளையாடுறான். சம்டைம்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 2 கூட ஆடி இருக்கோம். அதுவும் இல்லாமல் பேபி டார்லிங் புஜுமா அது இதுன்னு கொஞ்சறதுக்கும் சொல்லதே வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு பண்ணுவான். அப்போல்லாம் பேசாமல் வந்துட்டு இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகேவே உங்ககிட்ட அப்படியே வந்து எனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாஃப்டாக கேட்குறான். உங்களுக்கும் இவ்வளோ துருன்னு வாயாடியாக இருந்தாலும் ஜேகேவோட முன்னாடி வாய் வரதே இல்லை, வாயே அசைக்காமல் அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களே பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரான். அதை பார்க்க உங்களுக்கு ஹார்ட்டே அப்படியே வெடிக்கிற அளவுக்கு துடிக்குது. ஐயோ எப்படி பேசலைன்னா எனக்கு பதில் பேச முடியாத அளவுக்கு இவனை பார்த்தா மட்டும்தான் ஆகுது, கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆச்சே அப்படின்னு பயந்துட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேவோ உங்கள் ஷைனஸை பார்த்து அப்படியே சொல்லு எதுக்கு வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரியும் கிட்ட வரான். இதை பார்த்துட்டு இருந்த கைராவோ ஜின்னோப்பா கிட்ட என்ன நடக்குதுங்க, ஆளே மாறி போயிருக்கான், என்னன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்ல கேட்டதும் ஜின்னோப்பாவோ சர்ப்ரைஸ்
அது நாளைக்கு நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லும்போது, எது சர்ப்ரைஸா? அது அவளுக்கு ஓகே, எனக்கு எதுக்குடா சர்ப்ரைஸு? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாமலாம் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை, சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு. அதான் சொல்கிறேன்ல, எல்லாருக்குமே நாளைக்கு தான் சர்ப்ரைஸ், பேசாமல் அமைதியாக இரு அப்படி சொல்லி சின்னப்பா கயிறாவை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்துறேன். ஜிமினும் ஹோபியுமே, அடே சிங்கிள்ஸ் நாங்களாம் பாவம்டா, ஏன்டா எங்களை வயிற்றுச்சல் இப்படி கொட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நான்லாம் தாங்கவே முடியாது, மண்டை வடிச்சு செத்துருவேன், வாடா போவேன், இந்த கன்றாவியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை பிடிச்சி ஜிமின்னு எடுத்துகிட்டு, நம்ம 2 பேர் போவோம் மச்சா, வா மச்சா, சிங்கிள்ஸ் ஆபா இவங்களை சும்மா விடாது அப்படின்னு புலம்பிகிட்டே வெளியே போயிடுறாங்க. சுகாவோ, இதுக்கு மேலே என்னாலையும் தாங்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சங்கடமாக இருக்குது, நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு எழுந்து மெதுவாக ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக வெளியில் போனால் ஜிம்மினே ஹோபியும் பிடிச்சி இழுத்துட்டு ஆரம் உள்ள வரான். எங்கடா 2 பேரும் வெளியே 2 சண்டை போட்டுட்ருக்கீங்க, உள்ளே வாங்கடா சின்ன பசங்க மாதிரி அப்படின்னு. எது நாங்கள் சின்ன பசங்களா? இது கேம் சென்டராடா, இது வர வர லவ்வர்ஸ் பார்க் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் அவன் ஆளோட சுற்றுறான், நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், அப்புறம் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டே ஜிம்மின்னு உள்ளே வரான். 2 பேர்த்தையும் உள்ளே இழுத்துட்டு வந்தவனும் அப்படியே எல்லோரும் ஒரே இடத்துல நிற்கும். சுகா கூட மேலே போனவன் ஆரம் சவுண்ட் கேட்டு அப்படியே நின்றுறான். எல்லாரையும் பார்த்துட்டு, செம்ம இன்றைக்கி மேட்ச்சு பிச்சு உதறிட்டுங்க போங்க, எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நம்ம வின் பண்ணுவோன்னு, பட் இந்த அளவுக்கு வின் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல, செம்ம செமிஃபைனலில் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பண்ணிட்டீங்க போங்க, அதுலேயும் எக்ஸ்பெஷலி ஹீரா நீதாம்மா இன்றைக்கி அல்டிமேட்டாக பண்ணிட்ட, அதுக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். நீங்களும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. நீ மட்டும் இல்லை, எல்லாருமே செம்மையாக கலக்கிட்டீங்க, ஓகேடா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ராகன் கிங்கோட எம்டி உங்களுக்கே தெரியும், அவர் நமக்காக நாளைக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க அந்த இடத்துக்கு வருவாங்க, ஸோ நீங்களாம் வெல் ப்ரிப்பேர்டாக செம்மையாக வரணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிளம்பி போயிடுறான். இங்கே எல்லோரும் செம்ம குதிசி, கைராவோ ஜினோப்பாவை ஹக் பண்ணிவிட்டு ஜாலி அப்படின்னு குதிச்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜெகே பார்க்குறீங்க, ஜெகே உங்களை பார்க்குறான். அப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு எல்லோரும் அப்படி இப்போ கிளம்பி போயிடுறீங்க. ஜெகேக்கு தூக்கமே வரல, அப்படியே நின்று வானத்தையே பார்த்துட்டு அப்படியே உங்களை தான் நினச்சிட்ருக்கான். ஹீரா, இனிமேல் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன்டி, நீ என் கூடவே இருக்கணும், உன்னை நான் எப்போவுமே பார்த்துட்டே இருக்கணும், காலையில் எந்திரிக்கும் போதும் உன் முகம்தான், தூங்கும் போதும் லாஸ்ட்டாக நான் பார்க்குறதும் உன் முகமாக தான் இருக்கணும், உன்னை மாதிரி ஒரு குட்டி ஹீராவும் என்ன மாதிரி ஒரு குட்டி ஜிக்கவும் நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பேசிட்டு, என்னடா நம்ம இப்படி ஆகிட்டோங்கிற மாதிரி அவனும் அவளோட நாளைக்கு கண்டிப்பாக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரிப்பரேஷனோட தூக்கமே இல்லாமல் புரண்டு படுத்து ஒரு வழியாக தூங்கியும் போயிடுறான். மார்னிங் எழுந்திரிச்சதுமே கைரா அதிரி புதிரியாக அவள் நாளை நைட்டுக்கான பார்ட்டிக்கு கிளம்பிகிட்டு இருக்கா. பார்த்தா நீங்களும், கைரா நைட்டு தாண்டி பார்ட்டி, எப்போ எங்கடி கிளம்பிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், அடியே பார்ட்டிக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை, இப்போ இருக்கிற ட்ரெஸ் எல்லாம், என்ன நினச்சிட்ருக்க நீ, நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் அங்கே வரமாட்டாங்க, நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்க, அந்த சூசியான் பர்த்டே அப்பயே பார்த்தில்ல ஒவ்வொரு சீன் போட்டால், நம்ம இந்த டைமும் அதை விட நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு போகணும், இல்லைனா அவள் அங்கேயே வந்து பிரச்சனை கூட பண்ணுவாள், அதுக்கு மற்றவங்களுக்காக நம்ம இருக்க முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி யோசிச்சே நீ செலவு பண்ணாமல் இரு கஞ்சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைரா, நீ தாண்டி நல்லா ப்ளே பண்ணியிருக்க, நீ தாண்டி நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற குயின்னு, உன்னை வச்சு தான் எல்லோரும் நாளைக்கு எங்களை எடை போடுவாங்க, ஸோ நீ தான் இன்னும் நல்லாவே ப்ரைட்டாக இருக்கணும், ப்ளீஸ் வாடி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கைராக்கு போகிறா. நான் வந்தே ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அட்டிங்க ஒழுங்காக வா, நம்ம போய் ஒழுங்காக நல்ல ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ரூம் வாசல்லி ஜேகே அப்படியே பின்னாடி கை கட்டின மாதிரி நின்றுட்டுருக்கான். ஆனால் பார்த்ததும் நீங்கள், என்ன இவர் காலையில் இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. கைரா ஆல்சோ, என்ன இவன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் அப்படி. கோச் இங்கே என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு ஜேகே கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு, அது வந்து கோச் நைட்டு பார்ட்டி இருக்குல்ல, அதான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓ 2 பேரும் போகிறீங்களா? ஆமாம். கைரா நீ மட்டும் போ, உனக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணணும், மேபி ஹீராக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறீங்க. அப்போ ஜேகே அவன் கையில் வச்சு இந்த பேக்கை அவங்க கிட்டே கொடுத்து, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதுக்கும் நான் ஷாப்பிங் போவேனான்னு சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை இவனே அப்படின்னு சொல்லி உள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸுலேருந்து ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. வாவ் செம்மையாக இருக்குது அப்படின்னு கைரா சொல்கிறா. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஐ வில் வெயிட் ஃபார் யூ, மேபி இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இதான் நீ நைட் பார்ட்டிக்கு போட்டு வரணும்
அப்படி சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறான். நீங்களும் அவனையே பார்த்துட்டு, கோச் நீங்கள் இன்னும் இது எதுக்குன்னே சொல்லலையே டீ சொல்லி டக்குன்னு கேட்குறீங்க. ஜேகேவோ நடந்து போனோம் அப்படியே நீனு அப்படியே உங்களை திரும்பி லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் அவன் பட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் யாரா இவன் அப்படிங்கிற பார்த்துருங்க. கைராக்கு சொல்லவே வேணாம், பேபி சாதிச்சுட்டடி நீ அப்படிங்கிற மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டு கத்திட்டு இருக்காங்களோ. அட போடி அப்படின்னு சொல்லிங்க. அட அரலூசு, உனக்கு இன்னுமா புரியல, அவன் உன்னை லவ் பண்ணுறான்டி அப்படின்னு சொல்கிறா கைரா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, அதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு. அப்புறம் ஏன்டி இப்படி வச்சுருக்க, அதுதான் அவன் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு. எனக்கு என்னமோ இவன் இப்பெல்லாம் பண்ணுறதை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்லேயே உன்கிட்ட லவ்வாக சொல்லிடுவான், ஃபீல் பண்ணாத பேபி அப்படின்னு. அவர் சொல்கிறாரோ இல்லையோ, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிங்க. சரி சரி, நீ என்னம்மா வீட்டிலே உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தான் நான் போயிட்டு வர ஷாப்பிங் அப்படின்னு கைரா ஓடிடுறா. இப்படியே அந்த நேரம் போகுது. ஈவினிங் பார்ட்டிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இங்கே ஜேகேவோ ரெடி ஆகிட்டுருக்கான். அவனும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில், உங்களுக்கும் ஒயிட்டில் தான் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ அவனும் அதுக்கு கரெக்டாக ஒயிட் கோட் ஷூட் அந்த மாதிரி போட்டு செம்மையாக இருக்கான். சின்னப்பா எல்லோரும் வந்தாச்சு, இவனை இன்னும் காணமேன்ட்டு ஜேகே ரூம்குள்ளே போந்துட்டு, வாவ் யூ லுக்கிங் கார்ஜியஸ், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிட்டு, இப்போ தாண்டா எனக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னடா ஒரே பதட்டமாக இருக்க போல. ஆமாம் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு, ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீ ப்ரப்போஸ் தான் பண்ண போகிற, என்னமோ மேரேஜ் பண்ண போகிற, இப்படி பதட்டப்படுற. ஆல்ரெடி சொன்னலடா, இது ப்ரப்போசல் மட்டும் இல்லை, அவள் ஊன்னு சொல்லிட்டோம், அடுத்த மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, அவள் எங்கே ஊன்னு சொல்ல போகிறா அப்படின்னு. ஆமாம் நான் சொன்ன ப்ரிப்பரேஷன்லாம் அதெல்லாம் செம்மையாக பக்காவாக பண்ணியாச்சு, நீ வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, அசத்திடலாம் சர்ப்ரைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே அப்படி சொல்லி இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக 2 பேரும் வெளியில் வந்ததும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. நீங்களும் கைரா ரெட் கலர் ட்ரெஸ்ஸில், நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒயிட் கவுன், அப்படியே பார்ட்டி வேர் தான் இருந்தாலும் செம்மையாக இருக்குது. எல்லாமே ஜேகே வாங்கி கொடுத்தது போட்டுட்டு அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டே வரீங்க. அப்போது அப்படியே சுகா உங்களே பார்க்குறான். உங்களை பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கீங்க. அவனுக்கோ உங்களை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியல, லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு வலி இருக்குது, இருந்தாலும் தான் மறைச்சிட்டு சிரிச்சிட்டு நிற்கிறான். அப்புறம் இந்த பக்கம் ஜிமினோ, வாவ் மை இண்டியன் பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஸோ ஹோபி ஆல்சோ, ஐயோ இப்போ ஓகே சொன்னால் இவளை நானே மேரேஜ் பண்ணிக்குவேன், அப்படி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜிமினோ அங்கே நிற்காம கொடுக்குன்னு உங்ககிட்ட வந்து, பார்க்கறதுக்கு அப்படியே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரியே இருக்க, ஒயிட் அண்ட் ஒயிட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகேவோ இவனை விட்டால் பேசிகிட்டே இருப்பான் அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் பக்கம் கை நீட்டி, இன்றைக்கி ஃபுல்லாக பார்ட்டி என் கூட தான் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கை நீட்டவும் உங்களுக்கு செம்ம ஆச்சரியம். இவனா இதெல்லாம் கேட்குறது, சான்ஸை மிஸ் பண்ணிடாதடி ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சிக்கிறீங்க. இதை எல்லாருமே அட இது நம்ம ஜேகே தானா அப்படிங்கிற மாதிரி வாய் பொழந்து பார்த்துட்டு, சரி சரி போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே கிளம்பி பெரிய ஒரு ஹோட்டல் அங்கே தான் இருக்கீங்க. பிகாஸ் அங்கே தான் அந்த பார்ட்டி நடக்குது. ரெட் கார்பெட் போட்டு எல்லோரும் அப்படியே உள்ளே போகும்போது நீங்கள் அப்படியே ஜேகே கையை பிடிச்சிட்டு உள்ளே போகிறீங்க. இதை எல்லோரும் பார்க்கும்போது கைராஜ் என்ன பிடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரில. சரி பிளேஸ்க்குள்ளே எல்லோரும் இப்படி கையை பிடிச்சிட்டு போகிறது, ரெட் கார்பெட்டுங்கிறனால ஜோடி ஜோடியாக வராங்கன்னு கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. பட் அங்கங்கே நின்று எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் உங்களை தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே உள்ள பெரிய பெரிய ஆளுங்க கூட உங்களையே தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. 2 பேர் வரும்போது அப்படி ஒரு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ எல்லோரும் யார் இவங்கங்கிற மாதிரி அப்படி உங்களை முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு பயந்தாலும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே வரீங்க. நீங்கள் பயப்படுறது உங்கள் கையிலே தெரியுது. ஜேகே அவன் கையை கொஞ்சம் அழுத்தம் குடிச்சவன் கையை நல்லா பிடிச்சிட்டு பயப்படாதேங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு வரான். நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி ஊரறிய நடந்து போகிற ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பியில் இருக்கீங்க. அப்போது அங்கே ஒரு ஸ்டேஜ் ஒரு பொண்ணு பேசுகிறா மைக்கை பிடிச்சி, ஹலோ எவ்ரிவான், இது வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம ட்ராகன் கிங் டீம் இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட பெரிய பார்ட்டி. எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ வின் பண்ணியிருக்கோம் செமிஃபைனல்ஸ், அடுத்தது நம்ம ஃபைனல்ஸ் போகிறதுக்காக இந்த ஒரு சின்ன செலிப்ரேஷன். ஸோ இதுக்கு வந்து எல்லோரும் பெருமைப்படுத்தியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. அப்போ அங்கே உள்ள வெயிட்டர் எல்லாத்துக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ உங்கள் டீமுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது எல்லோரும் எடுக்கிறாங்க, ஜேகே எடுக்கலை.
உங்ககிட்ட இன்னும் நீங்கள் வேணாம் அப்படின்னு நீங்களும் சொல்லிடுங்க. ஜேகேவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜூஸ் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அங்கேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் அதை உங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்டு அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்களும் ஏன் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கல அப்படின்னு கேட்குறீங்க. இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே லைட்டாக திரும்பி ஜின்னை பார்த்து கண்ணை அசைக்கவும் ஜினோபாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மியூசிக் போட்டுட்ருக்கவங்கிட்ட அப்படியே திரும்பி ஏதோ சைகை பண்ணுறாரு. அவன் ஒன்றே மியூசிக் மாற்றி அப்படியே மெலடியாக மாற்றுறான். அப்படியே ரொமான்டிக் மியூசிக் போயிட்டுருக்கு. சடனாக எல்லா பக்கமும் லைட்ஸ் ஆஃப் பண்ணி மைல்டான லைட் வெளிச்சத்தில் உங்கள் பக்கம் மட்டும் லைட் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணப்படுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க முன்னாடி அப்படியே வந்து ஜேகே நிற்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவோ உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி ரிங் எடுத்து உங்கள் கையில் வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டு போடும்போது உங்கள் மேலே ஃப்ளார்ஸ் கொட்டணும் அதுக்காக ஏற்பாடுக்காக ஜினோபாவோ ஜேகே வந்து உங்கள் முன்னாடி நின்றதோ அங்கேருந்து கடகடன்னு அவர் ஓடி மேலே ஸ்டெப்ஸில் ஏற மேலே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவர் போய் ஓகே சொன்னதோ அவங்க போடணும் அப்படின்னு அங்கே போய் நின்றுட்டு அவர் எட்டி பார்க்குறாரு. ப்ரப்போஸ் பண்ணதும் ஃப்ளார் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கும் போது ஜேகேவும் அப்படியே உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணலான்னு குனியும் போது டக்குன்னு எல்லா லைட்டும் அப்படியே பிரைட்டாக எரியுது. எல்லோரும் ஒன்றும் புரியாமல் முழிக்கும் போது அப்போது அங்கேருந்து ஒரு சவுண்ட், ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை பார்ட்டி, மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறாங்க. பார்த்ததுமே மற்றவங்களாம் இவருங்க இங்கே அப்படின்னு சொல்லி ஜின்னோபாலேருந்து ஜிமின் ஹோபி சுகான்னு பார்க்குறாங்க. அப்போ ஜேகே இவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது நீங்களும் யாருன்னு கூட தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவரே பேசுகிறாரு, இன்றைக்கி முக்கியமான நாள், இன்டர்நேஷ்னல் ட்ராகன் கிங் டீம் என்டர்டெயின்மெண்ட்டோட சிஇஓவாக உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இப்போ தான் உங்களுக்குலாம் புரியுது, ஓ இந்த டீமோட சிஇஓ இவர் தானா, ஐ மீன் சேர்மன் இவர் அப்படின்னு சொல்லி அந்த டீம் உருவானதுக்கு காரணமே அவர் தானே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கைராவோ நிஜமாவே இவர் தான் சிஇஓவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாடி, அது மட்டும் இல்லை, இவர் தான் நம்பர் 1 பணக்கார கொரியால் அப்படி. அப்போ எங்கள் அம்மா நம்பர் 2 தாண்டி, இவர் தாண்டி நம்பர் 1, 2 பேரும் ஒன்றா தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட சன்னை அறிமுகப்படுத்தப்பாரு. இப்போ வரைக்கும் அவன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவே மாட்டேன்னு ஒதுங்கி நின்றுதான். இனிமேல் விடுறதா இல்லை, எனக்கும் வயசாயிடுச்சு, ஸோ என்னோடய பொறுப்பெல்லாம் இனி அவன் தான் எடுத்து நடத்த போகிறான் அப்படின்னு சொல்லும்போது எது பையனா அப்படின்னு எல்லாரும் திருத்துன்னு முழிச்சிட்ருக்காங்க. வெல்கம் மை சன் அப்படின்னு அவர் சொன்னதும் அப்போது அப்படியே ஒயிட் ஃப்ளாஷ் வந்துட்டு ஜேகே மேலே அடிக்குது. எல்லோரும் ஜேகேவை பார்க்குறாங்க. வழி விட்டு அவன் ஸ்டேஜ் போகிறதுக்கு அப்படியே நகர்ந்து நிற்கிறாங்க. ஜேகே உங்களே பார்க்குறான். நீங்களும் கைராவும் கோரஸா எது இவர் பையனா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதுவும் உங்கள் மூஞ்சில் உள்ள ஆச்சரியத்தை பார்த்ததும் ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் இத்தனை நாளாக எதுக்கு பயந்துட்டு இருந்தானோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். மேலேருந்து ஜின்னோபாவும் ஷெட் இவர் வேற கடைசி நிமிடத்தில் வந்து இப்படி எல்லாத்தையும் சொதப்பி விட்டாரே ஐயோ அப்படின்னு கடுப்பாகி அப்படியே கீழே இறங்கி கடன்னு வரான். இங்கே ஜேகே ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே பேக்கெட்குள்ளே அந்த பாக்ஸை வச்சுட்டு அப்படியே நடந்து ஸ்டேஜுக்கு மேலே போகிறான். அவனுக்கும் செம கடுப்பு அப்படின்னு நின்றுட்டுருக்கான். இவனை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் ஜான் ஜாங்குக் மை சன். உங்கள் எல்லாத்துக்கும் இவனை ஒரு நல்ல பிளேயராக கோச்சாக தெரியும். என் சன்னாக தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி சூசியான் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு ஸ்டேஜ் ஏறி வரா. இந்த சனி எதுக்கு இப்போ வருதுங்கிற மாதிரி அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகேக்கும் செம்ம கடுப்பாகுது. இப்போ இவ எதுக்கு வரா அப்படின்னு பார்க்குறான். அப்போ அவங்க அப்பாவே இவங்களே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இவங்க தான் சூசியான், இந்த கம்பெனிக்கு ஒரு வகையான ஸ்பான்சர் கூட அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்புறம் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணுற நேரம் வந்துருச்சு, அதனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் என் பையனுக்கு நான் மேரேஜ் பண்ண பார்த்துருக்க பொண்ணு. இந்த இப்போது நடந்த செமிஃபைனலில் ஃபைனல்ஸ் போயாச்சு. இந்த டீம் ஃபைனல்ஸ் வின் பண்ணதும் நெக்ஸ்ட் மந்த்தே என் பையனுக்கும் சூசியானுக்கும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே எல்லோரும் கிளாப் பண்ணி அதை வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சூசியானுக்கும் சொல்லவே வேணாம், மூஞ்சி அப்படியே உங்களை அப்படியே ஒரு திமுறு பார்வை பார்த்துருக்கா. நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கா. ஜேகேவுக்கு இதை கேட்டு செம ஷாக்கு. இவர் என்ன இவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி எதை உளறிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ இருந்தால் அவனை லவ் பண்ணுறேன்னு சுற்றினா உங்களுக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். இதை கேட்ட நிமிஷம் அப்படியே மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. கையில் இருக்க ஜூஸ் கப்பே அப்படியே கீழே போட்டுட்டு
அப்படியே முழிச்சு நிற்கிறீங்க. அவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சு கைரா அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹீரா மனசு விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே பிடிச்சிட்டு அவளுக்கும் செம்ம கடுப்பாகுது. எப்படி இந்த செக் இப்படி பண்ணலாங்கிற மாதிரி. அவள் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜின்னப்பா மட்டும் ஐயோ நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்காரு. ஏகேவோ இதுக்கு மேலே விட்டால் இவர் ஓவராக பேசுவார் அப்படின்னு கடுப்பாகி டாட் அப்படின்னு மெதுவாக யாருக்கும் கேட்காம, என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் தான் எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணாதீங்க, உடனே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவரும் அப்படியே சிரிச்சிட்டே முகத்தை மாற்றாம அப்படியே மெதுவாக அவன்கிட்ட, தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு, பார் எனக்காவது நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு என்னோட இந்த கேம் சென்டர் விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. நான் நினச்சா அது இல்லாமல் அடியோடு அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் உன் பிளேயர்ஸோட நிலைமையை நினச்சிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே முழிச்சிட்ருக்கான். ஏன்னா எல்லா பிளேயர்ஸோட கனவு எல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். தன்னால் அது ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்பாவோ ஓகே இந்த நல்ல நேரத்தில் நான் இவங்களுக்கு அப்படியே ஒரு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சூசியான கொண்டாந்து ஜேகே பக்கத்தில் நிற்க வைக்கும். அவ்வளோ அப்படியே உரிமையோட ஜேகேவை கையை பிடிக்கிறத பார்க்கும் போது கீழேருந்து உங்களால் முடியல, அவ்வளோதான், என்னமோ உயிர் கூட்டை விட்டு பிரித்ததுக்கப்புறம் செத்த போனால் இருக்கிற மாதிரி அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே காலெல்லாம் தள்ளாடுற மாதிரி விட்டால் கீழே விழுந்துருவீங்க. கைராவோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. எப்படியான ஒரு வலி இருக்கும் அந்த ஸ்டேஜ். அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இதை பார்க்குற அவங்களுக்கோ செம்ம கடுப்பாகுது. பாய்ஸ்லாம் என்ன இவன் அவர் தான் உளறிட்டு இருந்தா இவளெல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டு போக வேண்டியது தானே, ஏன் இப்படியே நிற்கிறான் அப்படின்னு சின்னப்பாக்கும் இதே கேள்வி. இருந்தாலும் ஜெக்கே அப்படியாப்பட்ட ஆள் இல்லையே, அடி ஏதோ சூழ்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சின்னப்பா நினச்சிட்டே இருக்கிறாரு. அப்போது வாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு ட்ரேயில் 2 மோதிரத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜெக்கே இதை பார்த்துட்டு அப்படியே செம்ம கடுப்பில் கையை விரிக்காமல் அப்படியே நின்றுட்டே இருக்கான். சூசியானோ அப்படியே கெத்த அதை எடுத்து அவங்க மேலே அப்படியே உள்ள வெறுப்பில் முறைச்சிக்கிட்டே அப்படியே இங்கே ஜெக்கையை பார்த்து குழஞ்சிக்கிட்டே அப்படியே அந்த ரிங்கை போடுறதுக்கு ரெடியாக ஜெக்கிக்கு செம்ம கடுப்பு அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். அவ்வளோ எதையும் கண்டுக்காமல் ரிங்கை அப்படியே அவன் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக உள்ள சொருவிட்டாரா. அவனால் நிமிர்ந்து கூட உங்களை பார்க்க முடியல. நீங்களும் அப்படியே ஒன்றுமே இல்லாத ஜடம் மாதிரி நின்று இதை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவனை வந்துட்டு திரும்ப ரிங் போட சொல்கிறாங்க. அவனும் போடுறதுக்கு மனசே இல்லாமல் அப்படியே பார்க்குறான். அவன் கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே கொரியா வந்தது, அவனை பார்த்தது, 2 பேரும் ஃபஸ்ட் கிஸ் பண்ணது, ஒன்றா இருந்ததுன்னு எல்லாமே அப்படியே 1 by 1 வருது. அப்படியே அவனால் முடியல. கொண்டு போயிட்டு கையை அப்படியே மோதிரத்தை போடாமல் கை நடுங்கிட்டே இருக்குது. சூசியானோ இதான் சான்ஸ்னு ஜெக்கி ஜெக்கி அப்படின்னு சொல்லி உழுக்கிறா. அவனும் அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா காதுகிட்ட வந்து, இப்போது நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் வேறு வழி இல்லாமல் ஜேகே மோதிரத்தை கையில் போடுறான். அவன் அங்கே மோதிரத்தை போட்ட அடுத்த நிமிஷம் நீங்கள் அப்படியே கீழே சரிஞ்சு விழுக போகிறீங்க. இவ்வளோ நேரம் கைரா சப்போர்ட்லன்னு அதுவும் மீறி நீங்கள் கீழே விழ போவோம். டக்குன்னு சின்னப்பா அவங்கள பிடிச்சிட்டு, தங்கச்சிம்மா ப்ளீஸ் இந்த நேரத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹீரா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி இப்போ தான் நீங்கள் அழுகிறதே உணர்றீங்க. எல்லார் மாட்டையும் அழுவக்கூடாது அப்படின்னு டக்குன்னு நீங்கள் உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிறீங்க. இதை ஜெக்கையும் பார்க்குறான். எதுக்குமே அழுததில்லை, இவளை நான் அழுவ வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே வரவழைக்கப்பட்ட சிரிப்போடு அப்படியே லைட்டாக சிரிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ தான் கரெக்டாக ஆரம்பம் வரான். அவன் சிரிச்சிட்டே அப்படியே உள்ளே வந்து, என்னடா பார்ட்டி ஆரம்பிச்சிட்டு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு மறுபடியும் பேசுகிறா. இப்போ ஒருத்தங்களை நம்ம கௌரவப்படுத்தியே ஆகணும். இவங்க இல்லைனா இந்த டீம் இந்த அளவுக்கு வந்துருக்குமா தெரியல. இது நாள் வரைக்கும் நம்ம டீம் நல்ல டீம் தான், பட் இந்த அளவுக்கு பேர் வாங்க வச்சது இந்தியாவிலேருந்து வந்த நம்ம ஹீரா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடவும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் மேலே ஸ்பாட்லைட் அடிக்குது. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. இருந்தாலும் லைட்டாக மூஞ்சில் சிரிப்பை வர வச்சுட்டு ஸ்டேஜை நோக்கி அப்படியே நடந்து போகிறீங்க. மறந்தும் கூட ஜிக்கே பார்க்கல. ஜிக்கே உங்களே தான் பார்த்துட்ருக்கான் குற்ற உணர்ச்சியோட. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போய் நின்றதும், உன்னை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேம்மா, நீ தான் ஹீராவா, செம்மையாக ப்ளே பண்ணுறியாம்மா, வந்ததுமே இவங்களெல்லாம் தோக்கடிச்சிட்டியாம்மா, பரவாயில்ல நீ நல்லா ப்ளே பண்ணுறனால தான் இந்தளவுக்கு பேர் வாங்கியிருக்க, இன்னும் உன்னோட புகழ் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுக்குறாரு. நீங்களும் தேங்க்யூ சார், இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த அவார்டை வாங்கிட்டு திரும்பவும் ஜேகேவை திரும்பி கூட பார்க்கல. ஜேகேக்கோ செம்ம பெயினாக இருக்குது. ஹார்ட்டெல்லாம் போகிறவங்கள
பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிட்டு போகாதடி என்னை விட்டு அப்படின்னு அழுகணும் போல் இருக்குது. ஆனால் அந்த சூசியன் சனியை அவரை விடாமல் பிடிச்சி வச்சுருக்கு. அவனும் அப்படியே உங்களே ஒரு வாட்டியாவது என்னை பாருடிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே இறங்கி கீழே வந்து சரசரன்னு அப்படியே வாச பக்கம் நடக்கிறீங்க. இதை பார்த்த கைரா கடன்னு கிட்ட ஓடி வந்து, பேபி எங்கே போகிற அப்படின்னு. ப்ளீஸ் பேபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு, என்ன வேணும், என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த அவார்டை மட்டும் எடுத்துகிட்டு சென்டருக்கு போயிருங்க. பேபி நீ எங்கே போகிற இந்த நேரத்தில்? நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானே அப்புறமா சென்டருக்கு வரேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. இதை ஸ்டேஜ்லேருந்து பார்த்தா ஜேகேக்கோ முடியல, இவன் எங்கே தனியாக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரலான்னு பார்க்குறான். சூசியானும் விடலை, அவங்க அப்பா அதுக்கு மேலே குறுக்க நிற்கிறாரு. அப்படியே ஜேகே அவரை தீப்பார்வை முறைச்சிக்கிட்டு இருக்கான். விடியா என்ன அப்படிங்கிற மாதிரி. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.